வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகி மாவு எடுத்துருக்கோம். ராகி மாவில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்தாச்சு. கொஞ்சம் சுடுதண்ணி வடித்து எடுத்துருக்கோம். உப்பு லைட்டாக எடுத்துக்கலாம். மாவோட கலந்துக்கலாம். இப்போ இந்த சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம பிசைய போகிறோம். மாவு நம்ம கெட்டினா பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பாருங்கள், நம்ம பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி வரன்னு இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். மாவு நம்ம இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி தவாவில் இதை வேக வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு இட்லி தவா எடுத்தாச்சு. தட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம். மாவை நம்ம அதில் வச்சிடலாம். இப்போ நம்ம இது மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். புட்டு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. நாட்டு சக்கரை நான் கம்மியாக தான் சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ராகி மாவு புட்டு அவ்வளோ நல்லது, ஒரு ஆரோக்கியமானதும் கூட. காலையில் உணவாக நம்ம எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஒரு காலையில் இதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.